நம்ம ரீசெண்டாக அமேசான் மார்க்கெட்லேருந்து இந்த கிரிம்பிங் டூலை வாங்கியிருந்தோம். இந்த கிரிம்பிங் டூல் எதுக்குன்னா, இந்த RJ45 போட்ட இந்த 8 நட் கேபிளோட கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கிரிம்பிங் டூல். நார்மலாக நம்மளால் இதை கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம கிரிம்பிங் டூலை வச்சு கனெக்ட் பண்ணுறோம். இதோட ப்ரைஸ் என்னன்னா ஒரு 300 வருது. இதோடு சேர்ந்து இந்த ஒரு ஸ்லீவ் எடுக்கிற இந்த கட்டரும் சேர்ந்து வரும். ஓகேங்களா? வேணால் ப்ராடக்ட் வேணால் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி கிரிம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இதை வச்சு நம்ம இந்த ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா இதில் மாட்டி இப்படி 2 வாட்டி சுற்றுனீங்கன்னா கட் ஆகிடும். இதுக்கிட்ட இதை எடுத்துகிட்டு அப்படியே இந்த கேபிள் எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த ஒரு ஃபைபர் த்ரெட்டு கொடுத்துருக்காங்க, அது எது கொடுக்குறாங்கன்னு தான் தெரில. ரெண்டாவது இதை இப்படி வச்சு சுற்றினீங்கன்னா இப்படி தனியாக பிரிச்சிடலாம். அப்படி இல்லை நீங்கள் கையால் பிரிக்கிறனால ஒன்று ஒன்று நம்ம பிரிச்சுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். இப்போ இதை மட்டும் வந்து இழுத்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ வந்து இதை நம்ம வந்து இதோட ஆர்டர் படி எடுக்கணும். அது எப்படின்னா, அதாவது இதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது. ஏ டைப்பு பி டைப்புன்னு இருக்குது. நான் அந்த இடத்துல காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணுறது என்னென்னா பி டைப்பு. இப்போ வந்து நான் பி டைப் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பி டைப்பில் வந்து ஒயிட் ஆரஞ்சு, அடுத்த ஆரஞ்சு, அடுத்த ஒயிட் க்ரீனு, எங்கே இருக்குது இந்த இருக்குது ஒயிட் க்ரீனு, அடுத்தது வந்து ப்ளூ, அடுத்தது ஒயிட் ப்ளூ, அதுக்கு அடுத்தது க்ரீனு, ஒயிட் ப்ரௌனு, அடுத்த ப்ரௌனு. ஓகே இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. இதை இப்போ வந்து ஒரு மீடியமான ஒரு இவ்வளோ ஒரு விரலுக்கிட்ட அளவுக்கு வந்து கேப் வச்சு இந்த கட்டர்லேயே வந்து இந்த இடத்துல வந்து கட்ரு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இதை வச்சு நீங்கள் எப்படியே வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு கட் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இதை எடுத்து கரெக்டாக இதுக்குள்ளே இதே மாட்டம் விடணும். ஆர்டர் மாட்டாமல் அப்படியே விட்டிங்கன்னா விட்டுட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக இன்சர்ட் ஆகிருக்கான்னு. ஓகே, எனக்கு கரெக்டாக இன்செர்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த இதை போர்ட் எடுத்து இந்த 8 பின் போர்ட்டில் வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து அழுத்துங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோ ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஒன்றுக்கு ஒரு 2-3 வாட்டி க்ரிம் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஓகே, அவ்வளோதான்.